வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு Let's go. எல்லாம் ஸ்பின் பண்ணுங்க. இருக்கிற வவுச்சரை மட்டும் ஸ்பின் பண்ணுங்க, வச்சிருங்க. அடுத்த பிரைம் ப்ளஸ் நாளைக்கு போன பிரைம் ப்ளஸ் எப்போ போட்டீங்க கரெக்டா? ஓகே, 6 நாள் கழிச்சு திருப்பி வரும். அப்போ போட்டுருங்க திருப்பி. செம்ம ஒருத்து 40 ஸ்பின் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுக்குறான் பாருங்க, அதுவே வெறியா இருக்கு. 3ஆவதா இருக்கு பாருங்க அங்கிட்ட லெஃப்ட் சைடுல. ஃப்ரேமே சார் காங்கிரட் ஃப்ரேம் மாதிரி பண்ணுங்க. இல்ல 30 விசி வச்சிருக்கா, 30 விசி ஸ்பின் பண்ண சொல்லும். அதுதானே? பண்ணுங்க பண்ணுங்க, உங்க நம்ம தேவை கவுண்டிங் தான் வேணும். அந்த டிரா எத்தனை வந்துருக்குன்னு பாருங்க, கீழே லக் பார் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இல்ல கீழே காட்டும் பாருங்க, அது பாருங்களேன், அந்த போட்டோ போட்டு 300 பார்னு காட்டும் பாருங்க. ஓகே, 300ல 22 காட்டுதா? பண்ணுங்க பண்ணுங்க, அப்ப ஸ்பின் பண்ணுங்க பண்ணுங்க. இப்படி ட்ரை பண்ணுங்க, அதாவது 2 ஸ்கிப் போட்டு ட்ரை பண்ணிட்டு இன்னொரு ஸ்கிப் எடுத்து ட்ரை பண்ணுங்க. எனக்கு அப்படிதான் இதுல கிடைச்சு. இதுமே அடுத்த பிரைம் பிளஸ் இதே மாதிரி ஸ்பின் பண்ணிருங்க. கவுண்டிங் தான் கணக்கு, நமக்கு அது கிடைக்குது கிடைக்கல வேற விஷயம். கவுண்டிங் கரெக்டாக 300 பார் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிடைச்சிடும், எக்ஸூட் கிடைச்சிடும். அதுவும் வேணும், அதுவும் எக்ஸூட் அப்கிரேட் பண்ணது வேணுமே. ஆமா அப்ப கண்டிப்பா. அந்த ஹெல்மெட் கொடுத்துருக்கானா? எதை ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்றான் அவன், அதுவும் சேர்ந்து கவுண்ட் ஆகுதா? ஆமா, அந்த மித்திக்கு எடுத்து கொடுத்துருக்கானா ஒரு கொம்பு மாதிரி போட்டு, என்ன கொடுத்துருக்கா? அதுக்கு எக்ஸூட் கொடுத்துருக்கலாமே, அது மித்திக் தான். எப்படியாவது கிளேடர் எடுத்துருங்க, காயின் வச்சாவது. அதுல ஒரு கிளேடர் ஒன்று இருக்கும், 500 காயின் போட்டு அதை எடுத்துட்டீங்க. சப்போஸ் நீங்க இதை அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா கிளேடர் வந்து டிராகனா மாறிடும். லாபிலேயே நீங்க கிளேடர் யூஸ் பண்ணிக்கலாம் டிராகன் வச்சு. ஆமா, அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் எல்லா வச்சும் ஸ்பெண்ட் பண்ணிருங்க, இதையும் விட்டுறாங்க. லக் பார் எவ்வளோ இருக்கு? அது காயினா மாறுமே திருப்பியும். இல்லக்கா பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு 170 80 வந்துடும் நினைக்கிறேன். Surprise!